என் கூட ஒன்னா வாழணும்னு கெஞ்சினா நான் தான் அதெல்லாம் முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒழுக்கமா கரெக்டா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஆளை விடுதா என்ன, அதுக்கு ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பாதாவில்? இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொம்பளை மட்டும்தான் நம்புவீங்க, ஆம்பளைகளை நம்ப மாட்டீங்களா? இதுக்காண்டி என்ன வேலையை விட்டு தூக்கப்படுகிறா அப்படின்னு கேட்கிறார். வேலையை விட்டாலும் தூக்க மாட்டோம், இது ப்ரூவ் ஆற வர உங்களை சஸ்பென்ஷன்ல வைக்கிறோம், தற்காலிக வேலையில நீங்க இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான், சஸ்பென்ஷன்ல வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வேற வழியில் அவன் டென்ஷன் அவர் வீட்டுக்கு வராரு. முடிஞ்ச அளவு அந்த டென்ஷனை காட்டிக்கல. வீட்டுல வந்து நடந்த மேட்டர் தான் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவாருன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கிட்ட அந்த மேட்டரை பத்தி முழுமையா மறைக்கிறாரு. அந்த பொண்ணை பத்தியோ எக்ஸ் லவரை பத்தியோ இல்ல தனக்கு வேலை சஸ்பெண்ட் ஆச்சுல்ல அதை பத்தியோ எல்லாம் அவர் சொல்லல. ஆபீஸ் எப்படி போச்சுன்னு கேட்டா ரொம்பவே நல்லா போச்சுன்னு அடிச்சு விடாப்ல. அந்த அந்த கருக்கலப்பு பிரச்சனையே வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருக்கிறாங்க. இப்ப இவருக்கு வேற வேலை போச்சா? அப்போ சம்பாத்தியத்துக்கு சோத்துக்கு தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே இருக்கிறார். சொல்ல போனா இவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னதே அவர் தான். குழந்தை வந்து அப்புறம் கேட்டா அப்புறம் பாத்துக்கலான்னு. இப்ப அந்த பொண்ணு வீட்டுல எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் மறுபடியும் வேலைக்கு ட்ரை பண்ண போறேன், இல்ல போறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ கேட்க நம்மளால இப்போ சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ தாராளமா போலான்னு பர்மிஷன் கொடுக்குறாப்ல. ஆனா மாடியில சோகமா சரக்கடிச்சிட்டு இருக்கிறார். பழைய கம்பெனிலேயே வேலை கிடைச்சிருக்கு திரும்பவும், அதனால ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறார்.